Fourth sum பாருங்க. Fill up the appropriate boxes in the following table. இதில் cost price, market price, selling price, discount, profit or loss இது எல்லாமே நம்ம fill பண்ணணும். ஓகேங்களா? சிலது cost price, market price கொடுத்திருக்காங்க. சிலதில் discounts கொடுத்திருக்காங்க, profit, loss அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. மற்றதெல்லாம் நம்மளுக்கு fill பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் 110 கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் 130 கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ்னால் என்னது? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? 0 நில் அப்படின்னா என்னது? 0. ஸோ மார்க்கெட் ப்ரைஸே தான் உங்களுக்கு வரும். செல்லிங் ப்ரைஸ் என்னது? 130 அப்படிங்கிறது என்னது? மார்க்கெட் ப்ரைஸே தான். ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் 0 அப்படின்னா என்னது கிடைக்கும்? மார்க்கெட் ப்ரைஸ் எதை கிடைக்கும்? மார்க்கெட் ப்ரைஸ் என்னது? 130. நெக்ஸ்ட் ப்ராஃபிட். ப்ராஃபிட் என்னென்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்ன? 130, காஸ்ட் ப்ரைஸ் 110. ஸோ ஆன்சர் 130லேருந்து 110 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ லாஸ் நம்மளுக்கு வராது. 20 rupees ப்ராஃபிட் வரும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்காது? லாஸ் கிடைக்காது. ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். 110, 130 மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டு. ஸோ 130லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 120 அப்படிங்கிறது என்னது? செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு 120 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 110. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10 அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஓகேங்களா? தேர்ட் ஒன் பாருங்கள். 110 அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் 130, செல்லிங் ப்ரைஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் 130, டிஸ்கவுண்ட் வந்து என்னது? 30. ஸோ 130லேருந்து 30யை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் ப்ரைஸாக கிடைக்கும். ஓகேங்களா? 100 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். இப்போது 110 காஸ்ட் ப்ரைஸ், ஆனால் 100 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ என்னவாகும்? ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும்? லாஸ் தான் ஆகும். ஸோ லாஸில் வந்து என்னது? லாஸோட ஃபார்முலா என்னது? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 110 மைனஸ் 100 அப்படின்னா 10 rupees என்னது? நம்மளுக்கு லாஸ். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன் 110 அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் 120. ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டிஸ்கவுண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் வந்து நெல் கொடுத்துருக்காங்க, லாஸ் 10க்கு லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 10 வந்து லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அமௌண்ட் 10 rupees கம்மியாக சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்போ லாஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 rupees கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 110. ஓகேங்களா? 110 விட 10 rupees கம்மியாக சேல் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 100 rupeesக்கு சேல் பண்ணால் தான் 10 rupees லாஸாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னது? நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இல்லைங்களா? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? 120, செல்லிங் ப்ரைஸ் என்ன? 100. 120லேருந்து 100 மைனஸ் பண்ணிங்கன்னா 20 அப்படிங்கிறது என்னது? டிஸ்கவுண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, ஆனால் டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு தெரியும், ப்ராஃபிட்டு தெரியும், லாஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போது செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்னது? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை சப்ராக்ட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ 120லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணால் 110 அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸு. ஓகேங்களா? நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 20 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன தான் கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட்டில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு தெரியும், செல்லிங் ப்ரைஸ்னாலும் என்னென்னு தெரியும். ப்ராஃபிட் எவ்வளோ? 20 rupees அப்படிங்கிறது ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு 110 இல்லைங்களா? நம்ம காஸ்ட் ப்ரைஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 110 மைனஸ் ப்ராஃபிட் எவ்வளவு?
20. 20 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 90 rupees அப்படிங்கிறதா நம்மளுக்கு என்னது? காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராஃபிட் இதிலிருந்து மைனஸ் காஸ்ட் ப்ரைஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் என்ன ஆயிரும்? இங்கே ப்ளஸ் ஆயிரும். இங்கே இருக்கிற ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் ப்ராஃபிட்னு ஆயிரும். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னது? நம்மளுக்கு 110 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 90 அப்படிங்கிற காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகேம்மா, தேங்க்யூ.